கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ எல்லோரும் கமான் ஃபாஸ்ட் சரியாக பெரிய எல்லோரும் அந்த மீன்பாடி வண்டியில் போய் ஏறுங்க ஓடுங்க. என்ன மாமா சௌக்கியம்மா? ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறியாம்ல? எனக்கு ஒரு வேட்டியும் கட்டம் போட்ட லுங்கியும் வேணும்பா. நீ இன்னும் கேட்டாலும் வாங்கி தரேன், நீ சீக்கிரம் வண்டியில் ஏறு ஓகேயா? நான் முத்தலைக்கு கூட வந்தாதான் வருவேன். புல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை. கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யார் வருவா? தோபார் இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அடிச்சு பல்லைகள்லாம் கழட்டிடுவேன் சொல்லிட்டேன். இங்கே பாடுறா கூத்த, நம்மளை அடிச்சிருவாராம்ல இவரு. யோ சரி தெரியாமல் சொல்லிட்டேன். சரி போய் வண்டியில் ஏறு போ. யோ எல்லாரும் எங்கேயா போயிட்டு இருக்கீங்க என்ன கூப்பிடாம? ஐயோ சிம்பு, உங்களை விட்டுட்டு நாங்கள் போவோமா? எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம், வாங்க நீங்களும் வாங்க போவோம். என்னது, த்ரிஷாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? ஆமாம், த்ரிஷாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். உன் காதில் ஈயச்சை காத்தி ஊத்த. டேய், கிறிஸ்மஸ்க்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம்டா, கொஞ்சம் சீக்கிரம் வரியா இல்லையா? தோ வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கவே தெரியாது, அதான் என் பிரச்சனையே, புரியுதுங்களா? ஏண்டா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க தெரியாத உனக்கு? சரி வண்டியில் ஏறி பார்ப்போம். தோபர்ற யாரோ புதுசாக வராங்க. வாங்க மாதவன், எல்லோரும் போய் ட்ரெஸ் எடுக்க போவோம். சுமாரு எங்க போயிட்டு இருக்கே நாடு? இங்க சைலன்ஸ் சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கே. ஐயோ நான் அப்படி என்னையா கேட்டுட்டேன்? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு தானே அவனை கூப்பிட்டேன். என்ன நடக்குது இங்க? மான கொண்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை கொண்டா பெயில விட்டுறாங்க. எங்க போயிட்டு இருக்கேன் நாடு? நீ கொஞ்சம் மூடு, நாங்கள் கிளம்புறோம். யாரோ வர மாதிரி இருக்கு. அடடே, நம்ம கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார் வராரு. வாங்க சார் நம்மளும் போய் ட்ரெஸ் எடுப்போம், வாங்க போவோம். எல்லாரும் எங்கேயா போயிட்டு இருக்கீங்க சார்? அது ஒன்றும் இல்லை சார், நம்ம கிறிஸ்மஸ்க்காக ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம் சார். என்னது, கருணாஸ்க்காக ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? ஐயோ சார், கருணாஸுக்காக ட்ரெஸ் எடுக்க போகல சார். கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பண்டிகை சார், கிறிஸ்மஸுக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஓ அப்படிங்களா? அப்போ கேப்டன் வந்தால் தான் நான் வருவேன், சொல்லிட்டேன். அடி சிறுப்பால எவன்டா அவன் என்னை விட்டுட்டு துணி கடைக்கு போகிறது? உன்னை ஏன் கூப்பிடல தெரியுமா? உன்னை துணி கடைக்கு கூப்பிட்டு போனால் அங்கே கடையில் இருக்கிற ரிசப்ஷனில் இருக்கிற சந்தனத்தை வாங்கி உன் உடம்பு பூரா தேய்ச்சிக்குவேன். அதுக்காக தான் உன்னை கூப்பிடல, புரியுதா? அட தம்பி கருத்தா பேசுதுல. இங்க பாரு, முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை ஐயோ இவன் ஏன் இங்கே வந்தான்? இவன் மொக்க போட்டே சாவடிப்பானு. சார் எஸ்ஜே சூர்யா சார், சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம், நம்ம நகை கடைக்கு போவோம். ஃபஸ்ட்டு துணி கடைக்கு போவோம், அப்புறமா நகை கடைக்கு போகிறோம். ஓகே, துணி கடைக்கு வந்துட்டோம், எல்லாரும் அவங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இங்க பாரு, நானும் அப்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னையே பார்த்துட்டு இருக்க. இப்போ நான் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறேன்டி. இப்போ வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயோ ஜவுளி கடை பொம்மை கிட்ட போய் என்னையா தகராறு பண்ணிட்டு இருக்கா? என்னது ஜவுளி கடை பொம்மையா? இங்க பாரு, என் பொம்மைன்னு முதலே சொல்லல. தம்பி இல்லே தளபதி, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, இந்த அண்ணனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ அண்ணா, பிரபு அண்ணா எப்பண்ணா வந்தீங்க? நீங்கள் எப்படிண்ணா இந்த கடைக்கு? இது ஒன்றும் இல்லை தம்பி, உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டேன். சரிங்கண்ணா, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அதை நீங்களே போய் எடுத்துக்கோங்க, நான் காசு கட்டிடுறேன். தம்பி எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் வேணும் தம்பி, அது கொஞ்சம் வாங்கி கொடுக்குறீங்களா? என்னது, ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டுமா? சரி, அப்போ ஒரு 3 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, 3 ஜீன்ஸ் பேண்ட்டா? ஆமாம், பின்ன நீ இருக்கிற சைஸுக்கு ஒரு பேண்ட் எப்படியா பார்த்தோம்? முழங்கால் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 3 பேண்ட்டை வாங்கி ஒட்டு போட்டு தைச்சிக்கோ, ஓகேயா? பஸ் என்ன பஸ்? ஆரியா, நீ கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பர் கலெக்ஷன்மா, எல்லோரும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம எல்லாம் ஜாலியாக ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்ற வேண்டியதுதான் பெப்பரபேன்னு.